லாத்வியா, லுத்துவேனியா, எஸ்தோனியா இந்த 3 நாடுகளும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு அப்படியே அவங்களால முடிஞ்ச உதவிகள அப்படியே முந்தி செய்யறதுல இந்த 3 நாடுகள் பிரதானமான நாடுகள். இன்னொன்னு ஜெர்மனி எல்லாத்தையும் பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்களாமா. அதாவது இந்த அமெரிக்கா கிட்டயே பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்களாமா. "ஏங்க நீங்க பேட்ரியாட் வச்சுக்கிறீங்களா? குடுங்க." அப்படிங்கிறத விட அவங்களுக்கே பிரஷர் தராங்களாமா உக்ரைனுக்கு வேணும்ன்ட்டு. சரி ஓகே. நான் அமெரிக்கா வெறும் எய்டு பணம் மட்டும் குடுத்தரலாம். மத்ததெல்லாம் வாங்கி குடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல நெனச்சுட்டு இருக்காங்களா? உங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் குடுங்க. எல்லா ஆயுதத்தையும் காலி பண்ணிடுறாங்க ரஷ்யா. அதனால ஆயுதம் குடுங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல இருந்தே அழுத்தம் குடுக்கறதா சொல்லப்பட்டு வருது. சரி இப்போ லுத்வேனியா பாத்தீங்கன்னா, அடுத்த பேட்ச் இந்த ஆர்மர்ட் வெஹிக்கிள்லாம் உக்ரைனுக்கு குடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? M577 ஆர்மர்ட் வெஹிக்கிள் அந்த ரக ஆர்மர்ட் வெஹிக்கிள்லாம் உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல இதே லுத்வேனியா தான் ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட் டெலிவரி பண்ணியிருந்தாங்க அக்கக்கா பிரிச்சு. ஸோ இது போல பல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்போ இந்த எய்ட தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம். உக்ரைனுக்கு ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாரும் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அதே சமயத்துல நேட்டோ வேற பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இதே லுத்துவேனியாலையும், போலாண்ட்லயும் தான். வேற ஒண்ணுமே இல்ல. இந்த லுத்துவேனியால இந்த ஸ்வால்கி கேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்வால்கி கேப்ல பார்த்தீங்கன்னா, போலாண்டு சைட்லேருந்து அமெரிக்கா, லுத்துவேனியா சைட்லேருந்து லுத்துவேனியா ராணுவம் இவங்க 2 பேரும் அந்த ஸ்வால்கி கேப் முட்டு குடுத்தரணும். அதாவது பெலரூஸ்லேருந்து ஒரு வேளை கலினின்கிராடுக்கு ரஷ்யா தொடர்பு கொள்ளணும்னு நெனைச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ளைஸ் கொண்டு போகணும்னு நெனைச்சாங்கன்னா, 2 பக்கம் இவங்க அரணா நின்னு அணை கட்டணும். இதுதான் இவங்களோட வேலை. ஸோ போலாண்ட் பார்த்தீங்கன்னா, அத டிஃபெண்ட் பண்ணும் இல்லையா அமெரிக்கா. அதனால போலாண்ட் அவங்களோட பார்டர் அப்படிங்கிறதுனால அமெரிக்க படை அங்க இருந்துக்கும். லுத்துவேனியா புரொடெக்ட் பண்றதுக்காக லுத்துவேனியா பார்டர் சைடுல அவங்க இருந்துக்குவாங்க. இந்த ட்ரில்லோட பேர் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் ஸ்வாட் ஸ்ட்ரைக். இந்த ஸ்வாட், அயர்ன் ஸ்வாடு, அயர்ன் ஷீல்டு இப்படியே வைக்கிறதே இவங்களுக்கு பேர் தட்டுப்பாடு இருக்குது போல இருக்குது. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த வசனகர்த்தாலாம் இவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. பட் ஆனால் இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஸ்ட்ரைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலாண்டு சைடில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் மொத்தம் மொத்தம் 600 ராணுவ வீரர்கள், அப்புறம் 120 ராணுவ வண்டிகள். இது அமெரிக்க தரப்புலேருந்து போலாண்ட்லேருந்து ஒரு டிஃபென்ஸ் போலாண்டு பக்கத்துல இருக்கிற ஸ்வால்டி கேப்க்கு. அதே போல அந்த சைடு லுத்வேனியா இருக்கிறாங்க இல்லையா? 3000 ராணுவ வீரர்கள், அது கூடவே 200 மிலிட்டரி வெஹிக்கல்ஸ் இதை பயன்படுத்தி ஒரு ட்ரில்ல பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பெலரூஸ் வழியா போய் கலினின்கிராடு கூட எந்த ஒரு வகையிலையும் தொடர்பு கொண்டு கூடாது அப்படிங்கிறது போல. ஸோ இந்த இடத்துல இவங்க டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கலினின்கிராட் அட்டாக் பண்ணுமா வேண்டாமா? ஒருவேளை ரஷ்யா அக்ரஷனா இருக்கும்போது இவங்க அங்க அக்ரஷன் காட்டணும் இல்லையா? சோ அதுக்காக பாத்தீங்கன்னா பிரேவ் கிரிஃபின்னு இன்னொரு ட்ரில் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. ஏப்ரல் 21ல இருந்து 26 வரைக்கும் நடக்குது. இந்த பிரேவ் கிரிஃபின்ல நேட்டோவோட படைகள் இவங்க தனி அவங்க தனி அப்படிங்கிறதுல நேட்டோவோட படைகள் ஒட்டு மொத்தமா சேர்ந்து மொத்தம் 1500 ராணுவ வீரர்கள், அப்புறம் 80 ராணுவ வண்டி. இது மட்டும் கலினின்கிராடுக்குள்ள போச்சுன்னா போதும், துவம்சம் பண்ணி கலிங்கன்கிராட மீட் எடுத்துடலாம் அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரில் எக்ஸசைஸ்ல களமிறங்கி இருக்கிறாங்க. இதை பெலரூஸ்ல இருந்து ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ட்ரில் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இந்த பக்கம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இதே போல கருங்கடல்ல ரொமேனியாவை ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா ரொமேனியாவில் அதிகமான ஆயுதங்கள் இதுக்கு மேலே கொண்டு வைக்க போறாங்க. நேட்டோட மிகப்பெரிய பேஸா இருக்க போது. ஸோ அப்படி இருக்கும்போது கருங்கடல்ல பார்த்தீங்கன்னா ரொமேனியா தான் இதுக்கு மேலே எல்லாமே இந்த கருங்கடல்ல அவங்க தான் பிரதானமாக இருக்க போறாங்க. ஸோ அதோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு, அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் இல்லையா? அதுக்காக அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறாங்க. அமெரிக்கா அதிநவீனமான இந்த ட்ரோன் வார்ஃபேர் இருக்கு இல்லையா? கவுண்டர் ட்ரோன் வார்ஃபேர் இது போல பல எக்யூப்மெண்ட்ஸ் அங்க தரையிறக்கி அங்க இருக்கக்கூடிய ரொமேனியா படைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு பால்டிக் ஸ்டேட்ஸுக்கு அதிகமான ட்ரைனிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொமேனியா. இது எல்லாத்துக்கு மேல அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் பல ட்ரைனிங்க அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுத உதவி எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சில டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது போலாம் சொல்லப்பட்டு வருது. பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருக்கு. அப்புறம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா? ட்ரோன்கள் அனுப்பி அந்த மிசைல்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத லைனாக பார்த்தலாம். உக்ரைனோட கேபிட்டலான கீவ் இந்த டைம் டார்கெட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 16 ட்ரோன்கள் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டான இன்டர்வல்ஸில் ரஷ்யா பின்பற்றி இருக்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு 5 ட்ரோன், ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு 5 ட்ரோன், அது போல ஒரு இன்டர்வல்ஸ்ல மாறுபாடு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருக்குது. ஏன்பா ஒரு பேட்டர்ன்ல அடிங்கப்பா, அப்பதானப்பா நாங்க
ரெடியா இருப்போம். அடுத்தது எப்ப அனுப்புவீங்கன்ட்டு. நீங்க பாட்டுக்கு டைம் மாத்திட்டு இருந்தா எப்படி? அப்படிங்கிறது போல இருக்கு ரஷ்யா கிட்ட பார்த்து. சரி ஓகே. இதுக்கு மேல ரஷ்யா வந்து தெளிவா என்ன பேட்டர்ன் இருக்கோ அத சொல்லிட்டு அடிப்பாங்க. ஓகேங்களா? உக்ரைன் கவலைப்பட வேணாம். ஆனா பார்த்துக்கங்க. மொத்தம் 16 ட்ரோன்கள் வந்தது இல்லையா? அதுல 15 ட்ரோன்கள சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னு தாங்க எனக்கு புரியல. அமெரிக்கா கிட்ட இப்போ வந்து உக்ரைன் கிட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எய்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சாங்ஷன் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சக்சஸ்ஃபுல்லா வேலை மோரல் பூஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரு பூஸ்ட் குடுச்சுக்கிறாங்க உக்ரைனியன்ஸ்லாம். ஸோ பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜிங்கிற மாரி, எய்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஆர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புல சொல்லுவாங்களா இருக்கும். ஏன்னா பாருங்க 15 ட்ரோன்கள வீழ்த்திட்டாங்க இல்லையா? அப்ப என்ன தினம் தினம் சொல்ல வேண்டியதுதான் எய்டு ஜாஸ்தியா இல்லையா? இப்ப அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, யூகே வந்து ஒரு புது எய்ட சொல்லியிருக்கிறாங்க. லார்ஜஸ்ட் எய்டு நாங்க குடுக்க போறோங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும், ரிஷி சுனாக் அவர்களும் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களாமா. என்னென்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது போல. சரி, அப்படி எந்த அளவுக்கான அமௌண்ட் எய்டு வந்து குடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 500 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு யூகே வந்து உக்ரைனுக்கு தரப்போறாங்களாமா. ஆனா யூகேல வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, "ஏங்க நம்ம நாட்டிலேயே ஆயுதம் இல்ல, எதுவும் இல்ல. வண்டியெல்லாம் கெட்டுக்கிட்டு போயிருது. இப்போ ட்ரெய்னிங்க்கு அனுப்புறதா சொன்னது கூட பெரும்பான்மையா அனுப்ப முடியல. என்னங்க இது? இப்போ வந்து 500 மில்லியன் யூரோ வந்து நீங்க குடுக்குறீங்களா உக்ரைனுக்கு? காசு இருக்குதா? இல்ல சும்மா எப்படி நோட்டீஸ் பேப்பர்ல அடிக்கிறதா?" அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா 500 மில்லியன் யூரோ வந்து அடுத்த எய்டு வந்து யூகே தரப்புலருந்து அறிவிப்பாங்க. அதையும் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ அடுத்த ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்குது உக்ரைன். இப்ப என்ன எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறுனாங்களோ எல்லாத்தையும் தட்டி வீசிட்டு உக்ரைன் புடிச்சு எடுத்துருவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம அட்டாக் நடந்ததுல்ல அதானே பெருசா பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு வந்துடலாம். ரஷ்யா வந்து இந்த ட்ரோன்கள ஏவிருந்தாங்க இல்லையா? இதுல மெயினா பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவு, கெர்சனு, அப்புறம் ஒடசா. கீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையா தடுத்து நிறுத்திட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒடசால வந்து 14 பில்டிங் அதாவது அபார்ட்மெண்ட் கிட்ட வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. சிவிலியன் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்புலருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்தது கெர்சன். கெர்சன்லயும் சிவிலியன் வாழும் பகுதியில வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புலருந்து வைக்கிறாங்க. ஆனா ரஷ்ய தரப்புலருந்து இல்ல, 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 இல்ல. அங்கலாம் ராணுவத்த குவிஞ்சு வச்சிருந்தாங்க. ராணுவ ஆயுதங்கள்லாம் இருந்தது. நாங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா ப்ரிசைஸா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலருந்து சொல்றாங்க. இரு தரப்புலயும் சொல்றத நம்ம உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி, எது தப்புங்கிற விஷயத்த எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.